ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேஷ்டேக் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்முடைய இந்தியாவில் மாபெரும் நட்சத்திரங்கள், திரை நட்சத்திரங்கள், சினிமா நட்சத்திரங்கள் இதை வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா கண்களும் ராஃபாவை நோக்கட்டும் சொல்லக்கூடிய இந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரை தொடர்ந்து நம்ம வருஷ கணக்காக பார்த்துக்கிட்டே இருக்கோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த பாவமும் அறியாத பச்சிளம் குழந்தைகள் இறந்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு அப்பா தன்னுடைய குழந்தையை கொஞ்சுவது மாதிரி அந்த குழந்தைய கைக்குள்ளே விட்டு தூக்குறாரு. ஆனால் அந்த குழந்தைக்கு தலை இல்லாமல் இருக்குது. ஒரு காரில் ஒரு பொண்ணை ஏற்றிட்டு போகிறாங்க. அவ்வளவு கொடுமைப்படுத்தி இறைவனுடைய பெயரால் கொடுமைப்படுத்துகிறாங்க. எந்த மதத்தில் கொடுமைப்படுத்துவதற்கு தன்னுடைய பெயரை பதிவு செய்ய சொன்னார்கள்? எந்த மதத்தில் எந்த கடவுள் போர் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள்? எல்லா மதமும் எல்லா கடவுள்களும் அன்பைத்தானே போதிக்க சொல்லுது. இன்னைக்கு நான் இங்கே பேசுறதுனால அங்கே நடக்கக்கூடிய இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் ஏற்பட்ட போர் நிற்க போதான்னு கேட்டால் அது எனக்கு தெரியாது. ஆனால் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சுதந்திர போராட்டங்களும், எல்லா விடுதலைகளும், எல்லா போர் நிறுத்தங்களும் உலகத்தில் யாரோ சம்பந்தம் இல்லாத எங்கேயோ ஒருத்தன் பேசக்கூடிய அந்த உரிமை குரலில் பிறந்ததாக தான் இருக்குது. இந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு ஏற்படக்கூடிய மன வழியில் என்னுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காணொலியாக இதை நான் வெளியிட்டிருக்கிறேன். உங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய உணர்வுகளை தட்டி எழுப்பி இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு மனித குலத்தில் பிறந்த அடிப்படை தகுதியோடு நாம் முன்னேற வேண்டும்.